தன் கூடிபிறப்புகளுக்கே தெரியாம தன் தாயை ஏமாற்றி சொத்துக்களை எழுதி வாங்குகிறார்கள். தாய் படிக்கல கிடந்தா பாக்குற ஆள் இல்ல, பார்க்க ஆள் இல்ல. இப்படியும் இருக்கிறார்கள். தன் தகப்பனும் தாயும் ஏமாந்து அந்த சொத்தை எழுதி கொடுத்துக்கிறார்கள். எழுதி கொடுத்ததுக்கு பிறகு விரட்டி அடிக்கிறார்கள். ஏமாற்றம். தன் கூடி பிறந்த சகோதரனுக்கு துரோகம் செய்கிற கூட்டங்கள் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. வாழ்க்கை அவங்க நல்லா இருப்பாங்களா? தன் சொந்த சகோதரன் சகோதரிகளுக்கு துரோகம் செய்கிறவர்கள் எப்படி நன்றாக இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. தன் தகப்பனையும் தன் தாயையும் ஏமாற்றி சொத்தை வாங்கி நீ போச்ச எத்தனை காலம் நீ வாழ முடியும்? எத்தனை காலம் வாழ முடியும்? முடியவே முடியாது என்று வேதவசனம் சொல்கிறது. தன் தகப்பனையும் தன் தாயையும் கொள்ளையடிக்கிறவனுடைய தீபம் காருள் அணைந்து போகும் என்று வேதவசனம் சொல்கிறது. தகப்பனின் தாயும் கொள்ளையடிக்க கூடாது என்று வேதவசனம் சொல்கிறது. தன் சகோதரனை ஏமாற்றக்கூடாது என்று வேதவசனம் சொல்கிறது.